121 சங்கீதத்தில் 5வது வசனம், கர்த்தர் காக்கிறவர், கர்த்தர் உனது வலது பக்கத்தில் உனக்கு நல்லதாய் இருக்கிறார். கர்த்தர் உன்னை காக்கிறவர், கர்த்தர் உன் வலது பக்கத்தில் உனக்கு நிழலாய் இருக்கிறார். ஆண்டவர் யாரை காக்கிறார்? யாருக்கு நிழலாய் இருக்கிறார்? ஏன்னா மேலே சொல்லியிருக்கு, எனக்கு தாசி வருவது நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். அதாவது தேவனை நோக்கி பார்க்கிறவர்கள். யாரை கர்த்தர் காக்கிறார்? கர்த்தர் உன்னை காக்கிறவர், கர்த்தர் உன் வலது பக்கம். யாரு அப்படின்னு கேட்டா, ஃபர்ஸ்ட் கர்த்தரை நோக்கி பார்க்கிறவர்கள். ரெண்டாவது யாரை ஆண்டவர் காக்கிறார் அப்படின்னு பார்த்தோம்னா, 16வது சங்கீதத்துல 8வது வசனத்தின் பிரகாரம் அவரை தன் வலது வாரிசத்துல வைத்திருக்கிறவர்களை. அப்படின்னு நான் கர்த்தரை எப்போதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவர் என் வலது வாரிசத்தில் இருக்கிறபடியினால் நான் அசைக்கப்படுவதில்லை. யாரை ஆண்டவர் காத்துட்டு இருக்கிறாரு? முதலாவது பார்த்தோம், அவரை நோக்கி பார்க்கிறவர். ரெண்டாவது அவரை தன் வலது வாரிசத்துல. அப்படின்னு சொன்ன அர்த்தம் என்னது? அதாவது வலது பக்கம் சொன்னாலே பலம் உண்டு அர்த்தம். தனக்கு பலனாய் கொண்டவர்களை. அதாவது வலது பரிசோன்னா சம்பத்து, சொத்து, சுகம், ஆடம்பரம் எல்லாம் வரும். அப்ப அதுக்கு முன்னாடி ஆண்டவர் வைத்து பார்க்கிறேன். நான் பலனாய் காண்கிற தெய்வம் தானே தவிர இந்த உலகத்துல இருக்கிற வேற எதுவும் அல்ல அப்படின்னு சொல்றாரு. அப்ப தேவனை மட்டும் முன்ன வைத்து, அதாவது எப்போதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். ஆண்டவர் எப்போதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். எல்லாருக்கும் நினைப்பேன் எப்பவும் முன்னாடி. அப்படி இல்லை அதனுடைய அர்த்தம். எப்பவுமோ தெய்வ உணர்வினால நிறைந்திருக்கிறேன் அர்த்தம். இப்ப எந்த மனுஷன் தெய்வ உணர்வினால தெய்வனை நோக்கி பார்க்கிற ஒரு அனுபவம், நம்ம நோக்கி பார்க்கிறோம் அப்படின்னா இன்னொரு அர்த்தம் என்னது? நான் நோக்கி பார்க்கிறேன் அப்படின்னா ஜஸ்ட் எப்பவுமே அதுல கர்த்தரை நோக்கி பார்க்கிற ஒரு அனுபவம், கர்த்தரை எனக்கு முன்னா எப்பவும் வைத்திருக்கிற ஒரு அனுபவம். அந்த அவரை பார்க்கிறது அப்படின்னு சொல்றதும் அவரை இப்ப இப்படி அவரே இப்ப யாரை பார்த்துக்கிட்டே இருப்பா. இப்ப நம்ம ஒரு ஆளை எதனால எப்பவும் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னா 3 காரியம் இருக்கணும். 1, அவர் அழகா இருக்கணும். 2, அவர் அதிகாரம் உள்ளவரா இருக்கணும். 3, அவர் அதாவது சகாயம் செய்கிறவரா இருக்கணும். உதவுகிறவராய். சகாயம் தெரியும், அதாவது மற்றொரு உதவுகிறவர், அழகானவர், அதிகாரம் உடையவர், உதவுகிறவர். அப்படிப்பட்டவங்களை தான் என்ன செய்வாங்க? பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. எப்படா அவருடைய உதவி கிடைக்கும், எப்படா அவர் எனக்கு உதவுவார், எப்படா அவருக்கு. அதான் இங்க என்ன சொல்லியிருக்கு? கர்த்தர் உன்னை காக்கிறவர். யாரை காப்பாரு? அவரை பார்த்துக்கிட்டே இருக்கிறவங்க. யார் பார்த்துட்டு இருப்பாங்க? எதனால பார்த்துக்கிட்டே இருக்கோம்? அவர் அழகா இருக்கிறாரு, அவர் அதிகாரம் உடையவராக இருக்கிறாரு, அவர் உதவி செய்கிறவராக இருக்கிறார். அதனால அவன் பார்த்துட்டு இருக்காங்க. சும்மா உதவியே செய்ய மாட்டார், ஒரு ஒத்தாசையும் செய்ய மாட்டார் அப்படின்னு உள்ள ஒரு ஆளை யாருமே பார்க்க மாட்டாங்க. அப்ப கர்த்தர் யாருன்னு தெரியுதா? அதை நம்ம பார்த்தோம். கர்த்தர் யார் அப்படின்னா ரட்சிக்கிறவர், நீதி உள்ளவர், நீதிகரிக்கிறவர். அடுத்தது என்னது? காலையில் என்ன பத்தியம்? கடைசியில உண்மை உள்ளவர், முன்னாடி கிருபை உள்ளவர். இன்னைக்கு அவர் என்ன செய்வார்னு சொல்றாரு? கர்த்தர் உன்னை காக்கிறவர். நான் நோக்கி பார்த்துட்டே இருக்கேன். ஏன் அவரை பார்க்கிறேன்? இந்த மேல எல்லா காரியமும் நேற்றை சொன்னது நாளையும் சொல்லலாம். கூட்டத்துல அவர் அழகானவர் கூட. அதான் ஒரு ஆளை பார்த்துக்கிட்டே இருக்கணும்னா அவருடைய அழகு இருக்குது, அதிகாரம் இருக்குது, உதவும் தன்மையும் இருக்குது. உதவி செய்யாத ஒரு முரட்டுத்தனம் கொண்ட ஆளு எவ்வளவு அழகா இருந்தாலும் யாரும் பார்க்க போறது கிடையாது. அழகா இருக்கிறாரு, அதிகாரத்தோடு இருக்கிறாரு, உதவிட்டே இருக்கிறாரு. அவர் உதவுறதுல அவரை போல யாருமே இந்த பூமியில இல்லை. அதனால அவர் பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். இப்ப என்ன செய்யறாரு? அடுத்தது அவர் என்பால் எப்படி பார்க்கிறேன்? எப்பவும் பார்க்கிறேன், என் வலது பாரிசத்துல வைத்தே பார்க்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. எனக்கு அதாவது என்னுடைய வலது பாரிசம் சொல்றது பலன்.
அப்ப எனக்கு பலனாக அவரை நினைத்து பார்க்கிறேன், எப்பவும் பார்க்கிறேன். அது ஒரு காலையில மட்டும்தான் பார்ப்பேன், சாயங்காலம் மட்டும்தான் பார்ப்பேன் அப்படி கிடையாது. அவரை எல்லா நேரங்களிலும் நினைத்துட்டே இருக்கிறேன். எல்லா காரியங்களிலையும் எனக்கு எல்லா என்னுடைய பலனே அவர் தான் அப்படின்ற அப்படிப்பட்டவர் தான் காப்பாரு. சும்மா எல்லாரும் போய் ஆண்டவர் காத்துக்கிட்டே இருப்பார் அப்படின்னு சொல்ல முடியாது. இனி நம்ம ஆண்டவர் யாரை காக்குறாரு அப்படின்னு பார்த்தோம்னா 109 சங்கீதத்தினுடைய 31 எளியவர்களுடைய ஆத்மாவே ஆண்டவர். எளியவர்களுடைய ஆத்மா, அதாவது திக்கற்றவர்கள் எளியவர்களுடைய ஆத்மா. எளியவர் அப்படின்னு சொன்னால அதாவது இந்த இடத்துல எளியவர் இல்லை திக்கற்றவர் அப்படின்னு சொல்லியிருக்கு. திக்கற்றவர்கள் என்று எளியவர்களுடைய ஆத்மாவை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவர்கள் என்று எளியவனுடைய ஆத்மாவை ரட்சிக்கும்படி அவன் வலது பாரிசத்துல இருக்கிறான்னு சொல்லியிருக்கு. ஆக்கினைக்குள் இருந்து, அதாவது எளியவன், இந்த எளியவன் உள்ள பதத்தை தான் நான் எளியவனே ஆண்டவர் காக்கிறார். அதாவது எதுக்கும் எதிர்த்து நிற்காத ஒதுங்கி போறவன் தான் எளியவன். பலனற்றவன் அர்த்தம் இல்லை, திறமையற்றவன் அர்த்தம் இல்லை. எதிர்த்து நிற்காத ஒதுங்கும் ஒரு மனப்பண்புள்ள ஒரு மனுஷனா எளியவன் சொல்றது. நம்ம ஐயோ அவன் பைசா இல்லாதவன், வசதி இல்லாதவன், எல்லாம் இருக்கும் போதும் ஒதுங்கு. என் ஆண்டவர் அவர் அப்படித்தானே எல்லாத்திலையும் எளிமையை வெளிப்படுத்தினார். ஏன் அவர் நினைச்சா தேவதூதர்கள் எத்தனையோ பேர் வருவாங்க. அந்த இடத்துல எல்லாம் தனக்கு திறன் இருக்கும் போதும் காரியங்களுக்காக தன்னை விட்டு கொடுத்து எதிர்க்காத இருக்கிற ஒரு அனுபவம். ஆனா நம்ம வாழ்க்கையில எதுக்கு இருந்தாலும் நம்ம எதிர்ப்போம். அந்த அதாவது நம்ம திறமைக்கு உட்பட்டா கூட சில காரியங்களை எதிர்க்காம இருப்போம் அப்படின்னா அப்படி அவன் தான் எளியவன் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம எதிர்ப்பின் ஆவி உடையவனே அல்ல. கடைசி ஆண்டவர் யாரை காக்கிறார்? தீர்க்கதரிசிகளை, தீர்க்கதரிசியுடைய சந்ததிகளை. 23 மத்தேயு 23:37 வாசிக்கும் போது ஏன்னா அங்க ஆண்டவர் யாரை காக்குறாருன்னா எப்படி காக்குறாரு? கோழி தன் கொஞ்சம் கூட்டி சேர்க்க போறான்னு கிடக்கும். அப்ப யாரை ஆண்டவர் காக்குறாரு? முதலாவது பார்த்தோம் அவரை நோக்கி பார்க்கிறவர்கள். 2வது பார்த்தோம் தன் பலனாய் கொண்டு எப்பவும் அவரை தன் முன்னாடி வைத்திருக்கிறவர்களை. 3வது பார்த்தோம் எளியவர்களை. இப்ப 4வது பார்க்கிறோம் யாரை ஆண்டவர் காக்கிறார்? தீர்க்கதரிசியையும் அவர்களுடைய சந்ததியையும். தீர்க்க தரிசனத்தை உரைக்கிறது கஷ்டம்தான். அப்ப அவர்களை ஆண்டவர் காத்துதான் தீரன். தீர்க்க தரிசனம் சொன்னா இன்னைக்கு என்ன நடக்கும்ன்ற எல்லாருக்கும் தெரியும். அப்ப அதனால இந்த கள்ள தீர்க்க தரிசனம் உண்மையான தீர்க்க தரிசனம் சொல்லி கொடுத்து உயிரோட இன்னைக்கும் இருக்க முடியாது. இறைமையாவுக்கு என்ன வேதனை வந்தோ அதே வேதனைகள் தான் வரும். அதனால தீர்க்க தரிசிகளையும் அவர்களுடைய சந்ததியும் ஆண்டவர் காக்கிறார். இப்ப 4 குரூப்பா ஆண்டவர் காக்கிறார். எப்படி இங்க என்ன சொல்கிறேன்? கர்த்தர் உன்னை காக்கிறவர், அவன் உள்ளது வரும் பக்கத்துல உனக்கு நிழலா இருக்கிறார். யாருக்கு? அவரை நோக்கி பார்க்கிறவர். யாருக்கு? அதாவது அவரை எப்பவும் தன் வலது பாரிசத்துல வைத்திருக்கிறவர்களுக்கு. யாருக்கு? அதாவது எளிமை ஒதுங்கி நடக்கிறவங்களுக்கு, தீமையை விட்டும் துரோகத்தை விட்டும் அநீதியை விட்டும் ஒதுங்கி நடக்கிற எளியவர்களை ஆண்டவர் காக்கிறார். அடுத்தது ஆண்டவர் காக்கிறது தீர்க்கதரிசியும் அவன் சந்ததியும் ஆண்டவர் காக்கிறார். இந்த தேவன் இந்த நாளில் நம்மை காக்கக்கூடிய கிருபைய நமக்கு வெளிப்படுத்தும்படியா ஆண்டவருடைய சமூகத்தை நாம் நோக்கி பார்ப்போம். அவர் இந்த நாள் முழுவதும் நமக்கு துணை நிற்கிற தேவனா இருக்க ஜெபிப்போம்.